Guys, finally 2025 எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த RS 200 நம்மகிட்ட இருக்கு. அப்போ இது புதுசா என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, என்னென்னலாம் கொடுத்துருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம RSஓட ஃபைட் பண்ணக்கூடிய ரெண்டு பைக் தான். ஸோ காம்படிஷன் மாடலான யமாவோட R15 ஒன்று, ஸோ KTMோட RC 200 ஒன்று. ஸோ இந்த ரெண்டு பைக் கிட்டத்தட்ட ஒரு 3 பைக் இருக்குது. கம்பேரிசன் வீடியோ கண்டிப்பாக போடலாம். பட் இந்த மூணுலேயும் வந்து கம்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இதில் என்னென்னு பார்த்துடலாம். ஏன் நான் கம்பேரிசன் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு நான் சொல்கிறேன்னா, நிறைய பேர் பாதியில் பாட்டு போயிடுறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு கம்பேரிசன் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு என்னங்கிறது தெரியும் டீட்டெயிலாக. ஃபஸ்ட்டு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் வைஸ் பார்க்கும்போது ரொம்பவுமே கம்மி. 2,22,000 ஆன் ரோட் ப்ரைஸ் வருது. ஸோ மற்ற மாடலில் போட்டால் கிட்டத்தட்ட ஒரு 2 லட்ச ரூபா பக்கம் வேணும். ஸோ ரெண்டுமே RC ஆகட்டும், R15 ஆகட்டும், ரெண்டுமே வேணும். ரெண்டாவது மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 55 வரைக்கும் ஷோராக வருது. மற்ற மாடல் உங்களுக்கு R15 ஆகட்டும் 50 தான் வரும். ஸோ உங்களுக்கு RC 200 ஆகட்டும், ஸோ அதுவும் உங்களுக்கு 45+ தான் வரும். ரெண்டாவது வைஸ் காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன சொல்கிறது, சர்வீஸ் காஸ்ட் வைஸ் இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ரொம்பவுமே கம்மியாக தான் இருக்கும். ஒரு 1500 அந்த ரேஞ்ச் தான் வரும். ஸோ நீங்கள் R15 RC எல்லாம் போயிட்டிங்கன்னா 2500 இருக்கும். ஸோ எனக்கு அதெல்லாம் வேணாம். பிக்கப்பு எனக்கு இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் ப்ரைஸ் வைஸ் எதுவுமே இல்லாமல் எனக்கு பிக்கப்பு ஆப்ஷன்ஸ் மட்டும் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா எனக்கு எது பெட்டராக இருக்கும் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அதுக்கான வீடியோவாக தான் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க என்ன டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரண்ட்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ ஃப்ரண்ட்டை பொறுத்தளவு அந்த டிசைனை பொறுத்தளவு வந்து சூப்பர் பைக்கில் கொடுத்துருக்கக்கூடிய டிசைன் அப்படியே அதில் காப்பி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ காப்பின்னு சொல்ல முடியாது, பழைய RSல இருந்தது அப்படியே தான் வந்திருக்கு. ஹெட்லாம்ப் பொறுத்தளவு வந்து ஹாலஜன் ப்ரொஜெக்டரை வந்து அப்படியே LED ப்ரொஜெக்டராக மாற்றிருக்காங்க. டிஆரில் பொறுத்தளவு ரெண்டுமே வந்து LED டிஆர். ஸோ 3 லைட்டோடு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு பக்கம் 3 பல்போடு உங்களுக்கு வந்துடும். ஃப்ரண்ட் டிசைன் பொறுத்தவரை நல்ல ஒரு அக்ரெசிவ் டிசைன் ப்ளஸ் அக்ரெசிவ் கலர்னே சொல்லலாம். நம்மகிட்ட இருக்கிறது வந்து ஸ்போர்ட்ஸ் ரெட் கலர் இருக்குது. அதில் இந்த டியூல் டோன் கலரோட கொடுத்துருக்காங்க. பஜாஜோட அந்த லோகோ டிசைன்லேயே உங்களுக்கு வந்துருக்கும். ஸோ பார்த்தா என்ன நினைக்கிறேன். ஃப்ரண்ட்டில் வந்து அந்த ஏரோ டைனமிக் லுக்லேயே வந்து நல்ல ஒரு அகலமான ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ காற்றை ரெண்டு பக்கம் நம்ம ட்ரைவ் பண்ணும்போது பிரித்து கொடுக்கும். ஸோ இன்னுமே பெட்டரான ஒரு ரைடிங் ஃபீலை கொடுக்கும். ஸோ அதுக்காக வந்து நல்ல ஒரு டிசைன் ஷார்ப்பாக கொடுத்துருக்காங்க. மிரர்ஸை பொறுத்தவரை வந்து சேம் அந்த RSல கொடுத்த அட்ஜஸ்டபிள் மிரர்ஸ் தான் ரெண்டுமே வந்துடும். ஸோ பார்க்குறதுக்கு நல்ல ஒரு கிளாஸியாக இருக்குது. ரெண்டாவது வந்து LED விங்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நாலுமே வந்து LED விங்கர்ஸ் வரும். ப்ளஸ் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் மட்டும்தான் LED விங்கர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரியரில் வந்து 2-in-1 இது கொடுத்துருப்பாங்க. ஸோ அது என்னங்கிறது நான் உங்களுக்கு ரியரில் காமிக்கிறேன். ஃப்ரண்ட்டை பொறுத்தளவு வந்து உங்களுக்கு டியூல் டோன் மெக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு அந்த ரெட் வித் பிளாக் வந்துடும். டபுள் டிஸ்க் ABS கொடுத்துருக்காங்க. ரேடியல் டயர் வந்துடும். ஸோ ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே ரேடியல் டயர் கொடுத்துருக்காங்க. கலர்ஸ் பொறுத்தளவு வந்து உங்களுக்கு அந்த வீல் ஸ்டிக்கரோட கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் டயரோட வந்துடும். ஸோ மற்றபடி உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரண்ட்டில் வந்து எது சேஞ்ச் பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த டிசைன் ப்ளஸ் அந்த ஹெட்லாம்ப் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மேபி இதில் ப்ளஸ் புதுசாக என்ன கொடுத்துருந்தா ஃப்ரண்ட்டில் நல்லா இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ லான்ச்சிங் அப்போ தான் தெரிஞ்சது. இன்னும் டெலஸ்கோப்பிங் கொடுத்துருக்காங்க. மேபி வந்து நம்ம அந்த NSல உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஹாலஜன் லேம்ப் வந்து கொஞ்சம் டிசைனை மாற்றி LED லேம்ப்பு உங்களுக்கு அந்த டிஜிட்டல் மீட்டர் மட்டும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் 1 மந்த்லேயே வந்து மறுபடியும் அப்டேட் கொடுத்து அப்சைட் டவுன் ஃபோக்ஸாக கொடுத்துருந்தாங்க. சேம் அதே கான்செப்டில் தான் இந்த RSம் இருக்க போகுது. 1 or 2 மந்த்தில் மறுபடியும் ரீலான்ச் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு அப்சைட் டவுன் ஃபோக்ஸோட வந்துடும். ஸோ மற்றபடி ஃப்ரண்ட்டை பொறுத்தவரை தான் ரைட் வீல் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஓகேங்க, ரைட் வீல் என்ன இருக்கு பார்ப்போம். ஸோ ரைட் வீல் பொறுத்தவரை கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்பவுமே இறக்கி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நினைக்கிறேன். பழைய RS 200க்கும் இப்போதுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்பவுமே டிஸ்டன்ஸ். ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு அடி இந்த டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. நம்ம ஏறிக்கு வந்தோம்னா இன்னுமே இறங்கிக்கும். ஸோ அந்தளவுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. அண்டர் மில்லி சைலன்சர் தான் வரும். கொஞ்சம் டிஃப்ரெண்டாக அந்த ஸ்போர்ட்ஸ் டிசைனில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இன்ஜினோட உங்களுக்கு வெளியிலுக்கு உங்களுக்கு பேக்கிங் பொறுத்தளவு நல்ல ஒரு பில் குவாலிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க. சேம் அந்த பஜாஜோட அந்த டிசைன் சேம் அப்படியே கொடுத்துருக்காங்க. அந்த ரேஸ் ஸ்போர்ட்ஸ்னு சொல்லிட்டு பழைய RSல கொடுத்த அப்படியே அதே டிசைன் அப்படியே காப்பி பண்ணி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 கலர் வரும். ரெட், பிளாக், ஒயிட் இந்த 3மே மிக்சிங்காக இதை கொடுத்துருக்காங்க. பார்க்குறக்கு வந்து இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சேஸ்லேருந்து உங்களுக்கு டியூல் டோன்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் உங்களுக்கு அந்த சேஸ் ஃப்ரேம் எல்லாம் வந்து உங்களுக்கு NSல பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் ஃப்ரேம் கொடுத்துருப்பாங்க. சேம் அதே டிசைன் தான் உங்களுக்கு அந்த கிரே கலர் ஃப்ரேம் டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு அந்த ரேடியேட்டருக்கு ஏர் ஃபில்டருக்கு உங்களுக்கு அந்த காற்று உள்ளே போய் வரக்காக கொஞ்சம் டிசைனாக கொடுத்துருக்காங்க. பார்க்குறக்கே நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லாங்லேருந்து பார்த்தா ஒரு சூப்பர் பைக் மாதிரி சேம் அந்த டிசைன்லேயே தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ பக்கத்தில் வந்தால் தான் புது RS 200 இருக்கும். உங்களுக்கு அந்த இன்ஜின் கார்டுகிட்டே இந்த 200ன்னு சொல்லிட்டு மென்ஷனே வந்துடும். ஸோ இதுக்கு முன்னாடி RS 200 இங்கே கொடுத்துருந்தாங்க. இப்போ RS மட்டும் இங்கே போட்டு 200 இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். அப்படியே இந்த டிசைன் வந்தீங்கன்னா அந்த பல்சர்னு சொல்லிட்டு எம்பலத்தில் கொடுத்துருக்காங்க. சேம் அந்த டிசைன் அந்த ஒயிட் டிசைன் அப்படியே கீழே வந்து நல்ல ஷார்ப்பாக இறங்கும். ஸோ இந்த இடத்துல ஸோ இங்கே ஃப்ரண்ட்டில் இங்கே எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த ஏர் போகிறக்காக ஏர் சர்க்குலேஷனுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹீட்டு கம்மி பண்ணி கொடுக்கும். ஸோ இன்னுமே கொஞ்சம் ஸ்மூத்தாக ட்ரைவ் பண்ணுறதுக்கு
அடுத்து உங்களுக்கு சொல்ல போனது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிக்கர் 200cc வரதில்லை. ஸோ நம்ம RS 200க்கு கிக்கர் இல்லாமல் தான் இருக்குது. என்ன சொல்கிறது, பார்க்குறதுக்கு நல்ல ஒரு காம்பாக்டான பைக் மாதிரி தான் இருக்குது. இன்னொன்று இதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா உங்களுக்கு டாப் வீல் என்னென்னு காமிக்கிறேங்க. ரைட் அண்ட் பில்லியன் ரெண்டு பேருக்கு நல்லா காம்பாக்டாக கொண்டு போகிற அளவுக்கு ஃபுட் ரெஸ்ட் அண்ட் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டு டபுள் டிஸ்க் டபுள் ABS டுவல் சேனல் ABSோட கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்விங்கம் வந்து லாஸ்ட் எட்ஜ் வரைக்கும் உங்கள் மேலேயே உங்களுக்கு வந்து அந்த மெக்கேடோட ஃபினிஷிங் வந்து மேலேயே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த ரெயின் டைம்லலாம் ஓட்டும் போது உங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். பில்லியன் ரைடு மேலே உங்களுக்கு தெரிக்காமல் இருக்கும். ஸோ சேர் இந்த மாதிரி மற்றபடி உங்களுக்கு ரைட்டு பொறுத்தவரை தான் ரியர் வீல் என்னன்னு பார்க்கலாம். பார்ப்போம். ஸோ ரியர் வீலில் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ விங்கர்ஸ் வந்து உங்களுக்கு அந்த டெயில் லேம்ப்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ பக்கத்தில் பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ விங்கர்ஸ் உள்ள சென்டரில் வந்து இந்த இதில் மற்றபடிக்கு பிரேக் அப்ளை பண்ணோம்னா உங்களுக்கு நார்மலாக உங்களுக்கு இருக்கும். ஸோ டியூல் லேயரில் கொடுத்துருக்காங்க. ஸோ விங்கர்ஸ்லேயே வந்து உங்களுக்கு அந்த டெயில் லேம்ப் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறது ஸோ நல்ல ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. நம்பர் பிளேட் உங்களுக்கு சென்டரில் வந்துடும். ஸோ நைட் டைம்லலாம் ட்ரைவ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு விசிபிளாக இருக்கும். பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பேக் வீல் பேட் நல்ல ஒரு பெரிய பேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெயின் டைமில் வந்து பயப்பட தேவையில்லை. அந்த அளவுக்கு நல்லா உங்களுக்கு வந்து ட்ரைவ் பண்ணலாம். ஸோ நல்ல ஒரு வீல் பேஸ் கொஞ்சம் இதுக்கு ரியரில் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. பழைய RS 200க்கு இதுக்கும் கிட்டத்தட்ட பார்க்குறக்கே டிசைன் புது டிசைனாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நிறைய பேர் வந்து இங்கே ரியர் மெக்கெட்லாம் எடுத்துகிட்டு நம்பர் பிளேட்டுக்கு உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரிலாம் ஓட்டிட்டு இருப்பாங்க. ஸோ உங்களுக்கான பைக் தான். நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். நம்பர் பிளேட் வேணால் நீங்கள் நார்மலாக வைக்கிறனா வச்சுக்கலாம், இல்லை கீழே மாட்டினாலும் மாட்டிக்கலாம். ஸோ அந்த மாதிரி டிசைன்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ரியரை பொறுத்தளவு வந்து ரியர் டிசைன் ரொம்பவுமே எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ புதுசாக கொடுத்துருக்காங்க. RS 200 எக்ஸ்பெக்ட் பண்ணதோட அதிகமாக கொடுத்துருக்காங்க. மற்றபடி ரியரை பொறுத்தளவு தான் லெஃப்ட் வீல் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ லெஃப்ட் வீல் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ லெஃப்ட் வீல் பொறுத்தளவு வந்து சேம் அந்த ரைட் வீல் கொடுத்த டிசைன் தான். ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டர் ஏர் போகிறக்காக அந்த ஃபில்டர் இது வச்சுருப்பாங்க. ஏர் சர்க்குலேஷனுக்காக ரேசிங் ஸ்போர்ட்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. சேம் உங்களுக்கு அந்த 200ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்ஜின் கார்டோட மென்ஷன் ஆகி வந்துடும். 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க. மேபி உங்களுக்கு ஸ்லிப்பர் கிளச் இதில் மென்ஷன் ஆகல. ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லுவேன் என் சைடு பொறுத்தளவு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ட்ரைவ் பண்ணும்போது நல்லா ஸ்மூத்தாக தான் அப்ளை ஆச்சு. சைடு ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ சைடு ஸ்டாண்ட் பொறுத்தளவு நல்ல ஒரு காம்பாக்டாக தான் கொடுத்துருக்காங்க. சின்னதாக தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடிக்கு நல்ல ஒரு ரைடருக்கு வந்து நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பைக்குன்னு சொல்லலாம். என்னங்கன்னு நான் உங்களுக்கு அடுத்து சொல்கிறேன். மற்றபடிக்கு ரைடர் பில்லியன் ரைடர் ரெண்டு பேருக்கு ஃபுட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலாக உங்களுக்கு ஃபிட்டிங்ஸில் என்ன ஆஃப் மார்க்கெட்டில் வச்சுக்கலாம். 7 ஸ்டெப் மோனோ சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் அட்ஜஸ்டபிள் வேணும்னா பண்ணிக்கலாம். பட் இதே ரைடர் பில்லியன் ரைடர் ரெண்டு பேருக்கு நல்லா கம்ஃபர்ட்டாக கொண்டு போகிற அளவுக்கு தான் டிரைவிங் ஃபீல் ஆச்சு. ஸோ ஓகே, மற்றபடிக்கு உங்களுக்கு அந்த பின்னாடி வந்து உங்களுக்கு பில்லியன் ரைடர் பிடிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு அந்த RS பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா உங்களுக்கு ட்ரைவ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் பார்க்கும்போது தெரியும் நினைக்கிறேன். நல்ல ஒரு காம்பாக்டாக உங்களுக்கு பிடிச்சிட்டு போகிற அளவுக்கு இருக்குது. ஸோ மற்றபடி லெஃப்ட் பொறுத்தவரை தான் டாப் வீல் என்னன்னு பார்க்கலாம். ஸோ டாப் வீல் என்னன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட் டாப் ஆன் பண்ணோன்னே அந்த பஜாஜ் NS 200 P160 சேம் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அதில் கொடுத்தது அப்படியே அதுக்கு காப்பி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் பொறுத்தளவு உங்களுக்கு நல்ல ஒரு பில் குவாலிட்டி தான். சேம் உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, நேவிகேஷன், நியூட்ரல் ஆப்ஷன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மோட்ஸை பொறுத்தளவு ரோடு, ரெயின், ஆஃப் ரோடுன்னு கொடுத்துருக்காங்க. நார்மலாக ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கலாம். USB ஜாக் இங்கே கொடுத்துருக்காங்க. ரைட்டில் வந்தீங்கன்னா இன்ஜின் ஆன் ஆஃப் கொடுத்துருக்காங்க. செல்ஃப் ஸ்டார்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்த்துக்கலாம் அதோட பீட் எப்படி இருக்குன்ட்டு. லெஃப்ட்டில் வந்தீங்கன்னா ஹை பீம், லோ பீம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ விங்கர்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஹார்ன் நார்மலாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நல்ல ஒரு பீட் சவுண்ட் கொடுத்துருக்காங்க. அப்படி டேங்க் வந்தீங்கன்னா டேங்க்கை பொறுத்தளவு ஸோ 12 லிட்டர் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ E20 அக்செப்ட் பண்ணுற டேங்க்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைனை பொறுத்தளவு வந்து அந்த டைமண்ட் கட்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு நல்லா செதுக்கியிருக்காங்க. ஸோ இந்த டாப்பில் இங்கேயா இருக்கட்டும், சைட்லேயே இருக்கட்டும், ஸோ இந்த இடத்துல ஸோ நல்ல ஒரு செதுக்கி டிசைன் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய டேங்காக கொடுத்துருக்காங்க. இங்கே இப்போ டேங்க்கில் வந்தீங்கன்னா ரைடர் பேட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டேங்க்லேயே நல்லா காம்பாக்டாக ட்ரைவ் பண்ணுறதுக்கு. ஸோ வண்டி அந்த ஃபீலுக்காக சீட்டை பொறுத்தளவு ஸ்பிட் சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரைடர் பில்லியன் ரெண்டு பேர்த்துக்கு கொடுத்துருக்காங்க. மற்றபடி உங்களுக்கு பின்னாடி சீட் ஓப்பன் பண்ணுறதுக்கு லாக் செட்டிங் கீழே வந்துடும், ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் வண்டியில் உங்களுக்கு உட்கு வந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மற்றபடி ப்ரைஸ் டிசைனுங்கிறத பார்த்துடலாம். ஸோ மற்றவங்களுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் பைக்கில் போகும்போது ரைடருக்கு ட்ரைவ் பண்ணும்போது ஸோ நான் ரைடருக்கு நல்ல காம்பாக்டாக ட்ரைவ் பண்ணிக்கலாம். பட் RSஐ பொறுத்தவரை பில்லியன் ரைடருக்கு வந்து நல்ல காம்பாக்டாக ட்ரைவ் பண்ணுற அளவுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ கம்ஃபர்டபுளாக கொண்ட அளவுக்கு கொடுத்துருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா பில்லியன் ரைடர் மற்ற பைக்கில் வரும்போது ஸோ கால் வச்சு உங்களுக்கு ஏறி குற மாதிரி தான் இருக்கும். நம்ம புது RS பொறுத்தவரை வந்து நார்மலாகவே ஸோ உங்களுக்கு ஹைட்டு பார்த்துக்குங்க. ஸோ அவ்வளோதான், நார்மலாகவே நம்ம வந்து பின்னாடிக்கு வந்துக்கலாம். ஸோ அதே மாதிரி இறங்கும்போது நம்ம வந்து
அவ்வளோதான். நார்மலாக உங்களுக்கு கால் வச்சா இறங்கிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ், ரைடர் கிளியரன்ஸ் 2 பேத்துக்கு நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஒரு டூரிங் பர்பஸ்க்கான ஒரு பைக்குன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் டூரர் பைக் கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு உங்களுக்கு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க டீட்டெயில் அந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஓகேங்க, எல்லாமே பார்த்தாச்சு. ஃபஸ்ட்டு இது ஒரு ப்ரைஸை பார்த்துடலாம். ஸோ ப்ரைஸுக்கு முன்னாடியே சொன்னது தான், 2,22,000 ஆன் ரோடு ப்ரைஸ் வருது. இந்த ப்ரைஸுக்கு பொறுத்தளவு வந்து இந்த ஒரு பர்ஃபார்மன்ஸான பைக் வந்து எதுலேயுமே இல்லை. பட் கொடுத்துருக்கலாம். பட் ப்ரைஸ் வைஸ் பார்க்கும்போது, மைலேஜ் வைஸ் பார்க்கும்போது நம்ம RS 200 பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்போர்ட்ஸ் டூரர் பைக்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு காம்பேக்டான ஒரு டிரைவிங் பொசிஷன் தான் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 5 கிலோமீட்டர் வரைக்கும் இப்போ ட்ரைவ் பண்ணிட்டு தான் வந்தோம். அந்த அளவுக்கு வந்து இந்த ஹேண்டில் பாராக இருக்கட்டும் எல்லாமே வந்து நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் டூரர் பைக்கானு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஸ்போர்ட்ஸ் டூரர் பைக்னா கரிஸ்மா XMR 210 கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் தான் அந்த ஸ்விஃப்ட் ஹேண்டில் பார் ஸ்போர்ட்ஸ் டூரர் பைக்கு கொடுத்துருந்தாங்க. பட் உங்களுக்கு அதுலேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க பார்க்குறக்கே. ஸோ ட்ரைவ் பண்ணுறக்கா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கலர்ஸை பொறுத்தளவு வந்து 4 கலர் கொடுத்துருக்காங்க. கிரே, பிளாக், ஒயிட், ரெட் 4 கலர் இருக்குது. நம்ம கிட்ட இருக்குது இந்த ரெட். ஸோ ரெட் யாருமே அந்த அளவுக்கு வீடியோ ஷூட் பண்ணல, அதனால் நம்ம ஷூட் பண்ணியிருக்கோம் எடுத்துகிட்டு வந்து. மைலேஜை பொறுத்தளவு வந்து 55 வரைக்கும் கிளைம் கொடுக்குறாங்க. பட் அதுக்கு மேலேங்கும் போது எக்கனாமியில் போனீங்கன்னா இன்னுமே பெட்டரான ஒரு மைலேஜ் தரும். மற்றபடிக்கு எல்லாமே பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். நம்மளோட சேனலில் பார்த்து கோபியில் யாராச்சும் பார்த்து இருந்தீங்கன்னா கூட மென்ஷன் பண்ணுங்க கீழே. நம்ம சாய்ராம் பஜாஜ்லேருந்து ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் உங்களுக்காக நீங்கள் எந்த பைக் போய் எடுத்தாலும் நம்ம சைட்லேருந்து ஏதாவது ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. நம்மளோட சேனலில் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த பிரதர்ஸ்டாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ டு ஆல்.